வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கருப்பு ஜூலை பொது நினைவேந்தல் விடுவிக்கப்பட்டுள்ள அழைப்பு. மற்றும் ஒரு மத்திய கிழக்கு நாடு மீது இஸ்ரேல் கோர தாக்குதல். மாத்தறையில் என தெரியாத வயோதிபரின் சடலம் மீட்பு. மீரா ஓடை குளத்தில் விழுந்து குழந்தை பள்ளி ஆர்ப்பாட்டத்தில் குதித்த மக்கள். பிரதேச மக்களின் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவது அவசியம் என வேலனை பிரதேச சபையின் உறுப்பினரும் அனுஷியா ஜெயகாந்த் தெரிவித்துள்ளார். வேலனை பிரதேச சபையின் 2வது மாதாந்த கூட்டம் நேற்று இடம்பெற்ற போது கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது வேலனை பிரதேசமானது பொருளாதார ஈட்டலில் பின்தங்கிய மக்களை கொண்டதாக இருக்கின்ற நிலையில் மக்களுக்கு கிடைக்கின்ற பொருட்களுக்காவது உணவு பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாட்டை உறுதி செய்வதற்கு எமது பிரதேச சபை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பல பொருட்கள், குறிப்பாக அத்தியாவசியமான பொருட்கள், மரக்கறி வகைகள் மற்றும் கடலுணவுப் பொருட்கள் யாழ் நகரில் விற்கப்படும் விலையை விட இரட்டிப்பான விலையில் கூட இங்கு பெற முடியாத நிலை காணப்படுவது. குறிப்பாக கடல் வளம் எமது பிரதேசத்தில் முதல் வளமாகவும் இருக்கிறது. கடந்த காலத்தில் கடற்தொழில் அமைச்சகம் அத்தொழிலை முன்னெடுக்கும் மக்களுக்கு பலதரப்பட்ட மானியங்கள் மற்றும் சலுகைகளை தொடர்ச்சியாக வழங்கிய வண்ணமே இருந்திருக்கிறது. அதேபோன்று வெளிநாடுகளுக்கு உதவி திட்டங்கள் என்ற போர்வையில் அந்த மக்களுக்கு பலவற்றை வழங்கி வருகின்றன. இனி இதையும் அந்த புதிய அரசு தொடர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் உள்ளது. ஆனாலும் கடலுணவுப் பொருட்கள் மற்றும் பிரதேசத்தில் வாழும் மக்களுக்கு மலிவாக கிடைப்பதில்லை என்ற இயக்கம் வேலனை வாழ் கடற்தொழிலாளர் சார் ஏரிய மக்களின் மனதுகளில் ஏகமனதாக இருக்கிறது. இதற்கு சந்தைப்படுத்துதல் வெளியூர் வியாபாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதால் கடலுணவின் விலை உச்சம் பெறுகிறது என்ற காரணம் முன்வைக்கப்படுகிறது. இது கடற்தொழிலாளர்களுக்கு நன்மையானதாக இருக்கின்ற ஒரு விடயம்தான். அது வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் உள்ளது. ஆனால் உள்ளூர் நுகர்வோர் அதனால் பெரும் ஏமாற்றத்தையே சந்திக்கின்றனர். அந்த வகையில் கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் மலிவான உள்ளூர் நுகர்வோருக்கு, குறிப்பாக மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதையும் அல்லது கிடப்பறை உறுதி செய்வதில் எமது பிரதேச சபைக்கு பொறுப்புள்ளது. அதேபோன்று அத்தியாவசியமான உணவுப் பொருட்களின் விலைகள் அடிக்கடி உயர்வதால் சில வர்த்தகர்கள் பொருட்களை பதுக்கி வைத்து செயற்கையான விலையில் உயர்த்துவதாலும் எமது மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கலப்படம் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள், பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் மற்றும் சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள் கையாளப்படும் இடங்களிலும் பரவலாக இருக்கிறதை அவதானிக்க முடிகிறது. இதனால் எமது மக்களின் ஆரோக்கியமே கேள்விக்குறியாகிறது. இதற்கு உணவு பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாடுகள் தொடர்பான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் குறித்து பொதுமக்களிடமோ அல்லது வர்த்தகர்களிடமோ போதிய விழிப்புணர்வு இல்லை என்ற நிலையும் உள்ளது. அது மட்டுமல்லாது துறைசார் அதிகாரிகளின் தொடர்ச்சியான கண்காணிப்பு இல்லாமையும் வர்த்தகர்கள் விதிமுறைகளை மீறுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. எனவே பிரதேச மக்களின் நலன்களை பாதுகாக்க பிரதேச சபை பின்வரும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்துவது அவசியம் என நான் இச்சபையில் முன்மொழிகிறேன். அதன் அடிப்படையில் பிரதேச சபை உறுப்பினர்கள், உணவு ஆய்வாளர்கள், சுகாதார அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அடங்க ஒரு கண்காணிப்பு குழுவை உருவாக்குதல். குறித்த குழுவினர் சந்தைகள், கடைகள் மற்றும் உணவுப் பொருட்களை கையாளும் நிலையங்கள் தொடர்ச்சியாக சோதனைகளை மேற்கொள்ளல், விலைப்பட்டியல் சரியான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதா, பொருட்கள் பதுக்கப்படுகிறதா, தரமற்ற பொருட்கள் விற்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்தல், அத்துடன் விலை கட்டுப்பாட்டுடன் மீறுவோர், பதுக்கலில் ஈடுபடுவோர் மற்றும் தரமற்ற பழுதடைந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்தல். அது மாத்திரமில்லாமல் குறித்த சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டு உரிய அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்தல். இவற்றுக்கு மேலதிகமாக உணவு பாதுகாப்பு, சரியான விலை நிர்ணயம் மற்றும் நுகர்வோர் உரிமைகள் குறித்தும் விழிப்புணர்வை சமூகம் மற்ற அமைப்புகளூடாக மக்களிடம் கொண்டு செல்ல முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கான இலகுவான ரகசியமான வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துதல், விழிப்புணர்வு சுவரொட்டிகள் மற்றும் துண்டு பிரசுரங்களை பொது இடங்களில் ஒட்டுதல், விழிப்புணர்வு சுவரொட்டிகள் மற்றும் துண்டு பிரசுரங்களை பொது இடங்களில் ஒட்டுதல், உணவு உற்பத்தி மற்றும் கையாளு தரப்பினர் அனைவரும் சுகாதார சான்றிதழ்களை புதுப்பிக்கப்பட்டதை அல்லது எடுத்துக்கொள்வதை கட்டாயமாக்குதல், பிரதேச செயலகம், நுகர்வோர் அதிகார சபையும் சுகாதார அமைச்சு மற்றும் பிற சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் நெருங்கிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துதல். இவ்வாறான கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்பதுடன் மேற்கண்ட முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலமும் உணவு பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாட்டு ஆகியவற்றை உறுதிப்படுத்தி இச்சபையில் இருக்கும் அனைவருக்கும் உண்டு என நம்புகிறேன் என்று தெரிவித்தவை குறிப்பிடத்தக்கது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை பொது நினைவேந்தலும் விடுதலைக்கான போராட்டமும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளதாக
குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முகோமுகன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் நடாத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண கட்டு பூங்காவில் எதிர்வரும் 24 மற்றும் 25 தேதிகளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை காலமும் இலங்கையில் கொடூர சிறை கூடாரங்களுக்குள் நயவஞ்சகமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நீதி நியாயத்தை கோருகின்ற பொது நினைவேந்தலும் 30 ஆண்டுகள் கடந்தும் விடுதலையிலிருந்து சிறைக்குள் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய நூதன கவனஈர்ப்பு போராட்டமும் மக்களது ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட உள்ளது. இவ்வாறான அறப்பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் பட்சத்திலேயே சமூகத்தின் பெயரில் சிறைவாடும் எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி நியாயமும் விடுதலையும் கிடைக்கப்பெறும் என்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. மனிதநேயம் கொண்ட நல்லுணங்கள் ஒருங்கிணைத்து முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலான உதவிகளை விடுதலைக்கான திறவுகோள்களை கனதியாக்குவோம் என்ற உண்டியல் திட்டத்தினூடாக மனமுவந்து நல்ல வேண்டுமென்ற அன்புணையோடும் வேண்டி நிற்கின்றோம். இந்த பொதுவெளி கவனஈர்ப்பு போராட்டத்தில் இன மதமொழி கடந்து வயது பால் வேறுபாடுகின்றி கட்சி பேதங்களுக்கு அப்பால் ஒன்றிணைவோம். சமூக நீதி சமூக நியாயத்திற்கும் விடுதலை பயணம் நோக்கி செயற்பாடுகளை பலப்படுத்தி முன்னகர்வோம். நல்லெண்ணமும் கருணை உள்ளமும் கொண்ட அனைவரும் சிரமம் பாராது வந்து கலந்து கொள்வதன் மூலமே இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்திற்கும் ஒரு திரட்சிமிகு அழுத்தத்தை கொடுத்து அன்புக்குரிய எமது சிறை உறவுகளை உயிர்ப்புடன் விடுவிக்க முடியும். அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுத்து உறவுகளை சிறை மீட்போம் பாருங்கள் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பினராக நாம் எமது மக்களை வேண்டிய உரிமையோடு அழைப்பு விடுவிக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் பெண்ணொருவர் பௌத்த பிக்குவுடன் நெருங்கி உறவு கொண்டு அவர்களிடமிருந்து கப்பம் பெற்றுக்கொண்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மிஸ் கோஃப் என்று அழைக்கப்படுகின்ற குறித்த பெண் குறைந்தது 9 பிக்குவுடன் நெருங்கிய உணவு பேணியதாகவும் இது குறித்த புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பயன்படுத்தி அவரிடம் பணம் பறித்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் குறித்த பெண்ணை தாய்லாந்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தாய்லாந்து காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்த தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் இந்த பெண் சுமார் 385 மில்லியன் பாட் அமெரிக்க டாலர்களாக 11.9 மில்லியன் அளவிற்கு பிக்கோடு பணம் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். போலீசாரின் சோதனையின் போது மிஸ் கோல்ஃபின் வீட்டில் 80,000க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவை பிக்குகளை மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் தாய்லாந்தின் பௌத்த மதத்துறை கடந்த சில ஆண்டுகளில் உலக்கிய முக்கிய சர்ச்சைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதற்கு முன்னரும் பௌத்த பிக்குகள் மீது பாலியல் குற்றங்கள், போதைப் பொருள் சம்பந்தமான குற்றங்கள் மற்றும் மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. 2024 மே மாதத்தில் பாங்காக் நகரில் உள்ள ஒரு பிக்குடன் மிஸ் கோல் நெருங்கிய உறவு வைத்ததாகவும் பின்னர் குழந்தை பெற்றதாக கூறி 7 மில்லியன் பாட் பணத்தை கோரியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் தெரிய வந்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் அந்த விசாரணைகளில் இதே முறையில் பல பிக்குகளில் மிஸ் கோல்டிடம் பணம் வாங்கியுள்ளதும் தெரிய வந்துள்ளது. அந்த பணத்தை கொண்டு குறித்த பெண் சூதாட்டங்களில் ஈடுபடுவதாகவும் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இதன்போது மிஸ் கோல்ட் மீது மிரட்டல், பணச்செலவை மற்றும் திருடப்பட்ட சொத்துக்களை பெற்றுக்கொண்டமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பிக்குகள் தொடர்பான ஒழுக்க மீறல் சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் முறைப்பாடு செய்ய புதிய அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்றை தாய்லாந்து காவல்துறையினர் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். இந்த சர்ச்சையை அடுத்து தாய்லாந்து பௌத்த சங்க உச்சசபை பிக்குகளின் ஒழுக்க விதிகளை மீளாய்வு செய்ய விசேட குழுவை அமைக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் தற்போது ஒரு அதிவேகமாக பரவும் தோல் நோயான டெனியா தொடர்பாக சுகாதார அதிகாரிகள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுவித்துள்ளனர். கடந்த சில மாதங்களில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து டெனியா தொற்று அதிகமாக பதவி வருவதாகவும் இது ஒரு பூஞ்சை வகை தோல் நோயாகும் எனவும் தோல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனக அகவீட்டு தெரிவித்துள்ளார். டெனியா நோய் பல ஆண்டுகளாக இலங்கையில் இருந்தாலும் தற்போது அது மிகவும் வேகமாக பரவுவது கவலை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நோய் தோல், தலைமுடி, நகம் மற்றும் முகம் உட்பட்ட பகுதிகளை பாதிக்கக்கூடும் எனவும் நேரடி தொடர்பு, ஒரே ஆடைகள் அல்லது தரையில் படுத்தல் போன்றவற்றின் மூலம் இது எளிதாக பரவக்கூடியது என்றும் தெரிவித்துள்ளார். இதன் முக்கிய அறிகுறிகளில் ஒன்று கடும் அரிப்பு ஆகும் எனவும் இது பொதுவாக வட்டமான தோலில் தோன்றுவதால் ரிங் பாம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் குறிப்பிட்டுள்ளார். உடலில் ஈரப்பதன் அல்லது வியர்வை அதிகம் இருக்கும் பகுதிகளில் இந்த நோய் அதிகம் காணப்படும் எனவும் குழந்தைகள் இந்த நோய்களுக்கு அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த தொற்று மிக வேகமாக பரவி வருவதாகவும் தற்போதும் தோல் மருத்துவ பிரிவு பரிசோதனைக்கு செல்லும் ஒவ்வொரு 5 பேரில் ஒருவருக்கு இந்த டெனியா தொற்றில் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியம் அதிகம் என்றும் தெரிவித்துள்ளார்.
பல நேரங்களில் வழக்கமான மருந்துகளை விட இந்த நோய் முற்றிலும் குணமாக்க முடியாமல் போவதாகவும் இதனால் மருந்துகளின் தேவையும் அதிகரித்துள்ளதாகவும் டாக்டர் அகவிட்ட குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அதிகாரிகள் மக்களுக்கு தனிப்பட்ட சுகாதாரத்தை பெற தனிப்பட்ட பொருட்களான அங்கிகளின் சட்டை, துணி, மேக்கப், சீப்பு முதலியன பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக சிகிச்சை பெற அறிவுறுத்தியும் வருகின்றார்.